வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடோடைய ட்ரிக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் ஒரு 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நிறையா பேர் போகிறோம். நம்ம கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நம்ம ஏற்காடுக்கு வந்து ட்ரிக்கிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் விலாக் தான் 2-3 வீடியோவாக போடுறேன், பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம GoPro 9 தான் வந்து விலாக் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ GoPro 9லையும் அப்படியும் நம்ம பார்க்கலாம். என்னுடைய பிக்சர் கிளியாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் GoPro 9 தான், ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வந்து டைம் லேப்ஸ் மோட் பார்த்துடலாம். கொஞ்சம் திணறுது, என்னன்னு தெரியல. காலையில் அப்படின்றதுனால ஆடியோ கொடுக்குறன்றதுனால இதான் டைம் லேப்ஸ் மோடு. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு இது இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் கூட அந்த ஷேக் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம வண்டி கொஞ்சம் பழைய வண்டி அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ஹேண்ட்பாரில் மாட்டியிருக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம டைம் லேப்ஸ் மோடு வந்து அஸ்தம்பட்டி வரைக்கும் போட்டிருந்தோம். நம்ம கீழே ஜிசே பொலாசியோவில் ஸ்டார்ட் பண்ணது அஸ்தம்பட்டி வரைக்குமே போட்டிருந்தோம். இது நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கிட்ட வந்துட்டோம். ஏற்காடு அடிவாரம் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸோடைய அடிவாரம் இருக்குது. அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம மேலே பைக்லேயே போயிட்டு அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் நெக்ஸ்ட்டு வர்றேன். GoPro பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே இந்த பைக் பிளாக்கர்ஸு, அப்புறம் நல்லா ட்ராவல் பண்ணி நிறையா வீடியோ போடுறவங்க, அண்டர் த வாட்டரு உள்ளே தண்ணிக்கு உள்ளே போய் வீடியோ போடுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்குது உண்மையிலே. நானே வந்து வீடியோ பார்த்துட்டு ரொம்ப இதாக தான் ஃபஸ்ட் டைமு நான் இது GoPro வாங்கி என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான். நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வண்டியில் போகும்போது வச்சு அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு எடுத்தது தான். நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு நிறைய வீடியோ எடுப்பீங்க, GoProலேயே எடுப்பீங்கன்னா நீங்கள் 2-3 பேட்ரி வாங்கி வச்சுக்கணுங்க, எக்ஸ்ட்ரா பேட்ரிஸு. 2 பேட்ரி வித் சார்ஜரோட GoPro ஒரிஜினல் 6000 சம்திங்கிட்ட வருது. அது கூட வாங்கி வச்சுக்கலாம். பேட்ரி வந்து இன்பில்டாக ஒரு பேட்ரி கொடுத்துட்றாங்க. ஒரு பேட்ரி 45 மினிட்ஸ். நான் இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HD 60 fps தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் fps கூட்டினீங்க அப்படின்னா 4K அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க, 5K வரைக்கும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேக்கப்பும் சீக்கிரம் வந்து ட்ரைன் ஆகும். அதனால் 60 fps ஓகே தான். நல்ல குவாலிட்டி இருக்குதுங்க. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்க விலாகர்ஸ் வாங்கிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பற்றி தெரியும் உங்களுக்கு, நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் DTH இன்ஃபோ அப்படின்னக்கூடிய ஒரு DTH சம்மந்தமாக ஒரு சேனல் இருக்குது. இது என்னுடைய இன்னொரு சேனலு. ஸோ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ஃபுல் விலாக் வந்து அப்படியே பார்க்கலாம். உள்ளே என்னென்ன ஏற்காடில் நாங்கள் போகும்போது எந்தெந்த மாதிரியான வழியில் போயிருந்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான இடம் எப்படி இருந்துச்சு. பயங்கர டஃப்பாக இருந்தது. நான் சில ஹில்ஸ்லாம் போயிருக்கிறேன், பக்கத்தில் சின்ன சின்ன ஹில்ஸ் போயிருக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப எனக்கு இதாக இருந்தது, சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லு மேலே வரைக்குமே ஏரி வரைக்குமே நடந்தே தான் போனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்லோ மோஷன் மோடு இது 60 fps எடுத்தது. நான் வந்து அது ஆக்சுவலாக 60 fps எடுத்து ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா டேரெக்டாகவே ஸ்லோ மோஷன் எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது லைட்டாக கூட ஸ்டக் ஆகிறது மாதிரி தெரியுது. நீங்கள் நல்லா டேரெக்டாகவே ஸ்லோ மோஷன் மோடில் எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். நான் ஸ்லோ மோஷன் மோடில் தனியாக எடுத்து பார்த்தேன், அது சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ அதில் சேர்க்க முடியாது, அது நான் வேறு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே வந்து இந்த அனிமல்ஸ்லாம், அந்த மங்கீஸ்லாம் நின்றது, அதனால் உங்களுக்கு இந்த இடத்த ஸ்லோ மோஷன் போட்டு காமிச்சேன். ஓகே, ரொம்ப சேலஞ்சாக இருந்தது மேலே போகிறதுக்கு. ஒரு 45 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க மேலே வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க. குண்டூர் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். ஸோ வாங்க, நம்ம அடுத்து உங்கள்கிட்ட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுவே கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு மேலே 8 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதை வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவை பின்னாடியே நான் அப்லோட் பண்ணுறேன். இல்ல மரத்துல சொல்லிட்டேங்க போட்டோ எடுத்து போய் சரி போட்டோ பாத்தியா அங்க ஷூட் பண்ணுங்க பின்னாடி பஸ் எங்க எடுங்க பஸ் பாடி வழி விடுங்க அங்க அங்க எடுத்துடலாம் மரத்துல போயிட்டு வரமா இந்த வழி கிடையாது பின்னாடி வெளில போலாம் பெரிய மரமாக இருக்குது. அங்கதான் போன ரிட்டர்ன் பண்ணுங்க பின்னாடி சாய வேண்டாம் மாறி மாறி வாங்கப்பா அப்பதான் தெரியும் நினைக்கிறேன். இப்படிலாம் ஒன்றும் தெரில. ஆ